கேளடி கண்மணி, நான் உங்கள் யாழினி. அவள் கை இரண்டையும் அவன் முன் காண்பித்தாள். கை வீங்கியிருக்கு, நான் எப்படி வர முடியும்? சேலை விலகினா கூட என்னால இழுத்துவிடக் கூட முடியாது என்றாள் சின்ன குரலில். அழுகை தொண்டையை அடைத்தது. வீங்கிய கையை பிடித்தான் இறுக்கமாக. ப்ளீஸ் விடுங்க, வலிக்குது. நான் வேண்டும் என்று வராமல் இருக்கவில்லை. உங்க பிறந்த நாள் அதுவுமா? நான் வராமல் இருப்பேனா? என்னை நம்புங்க என்று அவன் காலில் விழுந்தாள். அவள் என் பிறந்த நாளைக்கு எத்தனை கிஃப்ட் கொடுத்தாள் தெரியுமா? அவ பார்ட்டியின் போது எத்தனை அலங்காரமாய் என் கூட நின்றாள் தெரியுமா? நீ என்னை மதிக்கவே இல்லை, அப்படித்தானே? இல்லைங்க, அப்படியெல்லாம் இல்லை. எனக்கு உங்களை விட்டா வேற யார் இருக்கா? உங்களை போய் மதிக்காமல் இருப்பேனா? கையை விடுங்க, வலிக்குது என்றாள். சி, நல்ல நாள் அதுவுமா? எப்பப்பார் அழுது கொண்டே என்று அவளை பிடித்து தள்ளினான். மறுநாள் லதா காயத்ரியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போனாள். ஒரு வாரமாக ரொம்ப சிரமப்பட்டாள் காயத்ரி. மகேஷ் ஏன் என்று கூட கேட்கவில்லை. ஞாயிறு மதியம் மகேஷ் லதா மடியில் தலை வைத்து படுத்திருந்தான். காயத்ரிக்கு ஏக்கமாக இருந்தது. அவள் தாயன்பு தந்தையன்பு எதையும் அனுபவித்ததில்லை. கணவனிடமும் அந்த அன்பை எதிர்பார்க்க முடியவில்லை. ஒரு நாளாவது தன் மடியில் இல்லை, தன்னை அவன் மடியில் படுக்க வைத்திருப்பானா? காயத்ரி வந்ததை பார்த்து லதா எழுந்தாள். மகேஷ் எழுந்திரி என்றாள். ஏன் மீ என்றான். காயத்ரி வந்திருக்கா, அவளுக்கு சாப்பாடு ஊட்ட வேண்டும். ஏன், அவளுக்கு சாப்பிட தெரியாதா? சாப்பிட தெரியும், நீதான் கையை ஒடிச்சிட்டியே. காயத்ரி பயந்து கொண்டு வேண்டாம் அக்கா, நான் இரவு சாப்பிட்டுக்கிறேன் என்றாள். லதா, இங்கே வா, காலையிலும் சாப்பிடவில்லை, இப்பவும் வேண்டாம் என்றாள். என்ன அர்த்தம்? வா, நான் பிசைந்து ஊட்டி விடுகிறேன் என்றாள். காயத்ரி தயங்கினாள். மகேஷ் தலையை எடுத்துக்கொண்டான். லதா வந்து சாதத்தை ஊட்டிவிட்டாள். காயத்ரிக்கு கண் கலங்கியது. சாயந்தரம் காஃபியோடு மாடிக்கு வந்தான். மகேஷ் காஃபியை குடித்து பிரியாவை பிடித்து அவள் வாய்க்குள் தன் வாயில் இருந்த காஃபியை குடிக்க விட்டான். காயத்ரியும் சூடு தாங்காமல் டபக் டபக் என்று விழுங்கினாள். சூடு தாங்காமல் அவள் உதடு சிவந்து விட்டது. அதை பார்த்த அவன் அந்த உதட்டை அப்படியே கவ்வினான். அவனிடம் மென்மை என்பதே கிடையாது, அத்தனை முரட்டுத்தனம். அவன் குளித்து விட்டு வந்தான். அவள் திரு திருவென விழித்துக் கொண்டிருந்தாள். என்னங்க என்றாள் மென்குரலில். என்ன என்பது போல் பார்த்தான். எனக்கு இந்த நைட்டியை போட்டு விடுங்க. அவன் ஒரு கணம் அப்படியே நின்றான். பின் நைட்டியை எடுத்து போட்டுவிட்டு ஜிப்பை இழுத்து விட்டான். அவன் அவளை யோசனையோடு பார்த்தான். அவள் தலை குனிந்தாள். ஒரு நாள் அதிகாலையில் மோனிஷா மகேஷ் வீட்டுக்கு வந்தாள். நேராக மகேஷின் படுக்கையறைக்கு சென்றாள். காயத்ரி படுத்திருந்தாள். மகேஷ் கண்ணாடி முன் நின்றிருந்தான். வந்தவள் மகேஷை கட்டி தழுவினாள். டார்லிங், என்ன இப்படி இழைச்சிட்டீங்க என்று கொஞ்சினாள். மகேஷ் அவளை பிடித்து தள்ளி நிறுத்தினான். அதற்குள் காயத்ரி விழித்து விட்டாள். அவசரமாக எழுந்தாள். அவனை பார்த்த மோனிஷா, நீ யாரடி? ஏன் டார்லிங் கூட? வெளியே போடி என்றாள். மோனிஷாவே டம்ளரில் ஊற்றி குடிக்க கொடுத்தாள். அதை அவன் வாங்கி கொண்டான். இதை பார்த்த காயத்ரி பயந்து போய் எழுந்து நின்றாள். அவளால் நிற்க முடியவில்லை. காயத்ரி இருக மாதம் கொண்டு இது மகேஷ்க்கு அழ தெரியாது. அவளை அறையை பார்த்தவள் வேகமாக அவள் பக்கம் சென்றாள். மோனிஷா கையோடி வெளியே கொஞ்சம் ஒரு அறைகள் மேல் இருந்த போடி வெளியே என்று கத்தினாள். மோனிஷா ஆடி போய்விட்டாள். தன் அழகாலும் சாதுரிய பேச்சாலும் அவனை மறுபடியும் மடக்கிவிடலாம் என்று தப்பு கணக்கு போட்டாள். அவள் போட்ட திட்டம் இப்போது ஆட்டம் கண்டது. காயத்ரி வாய்க்கு வந்தபடி திட்டினாள். போரியா இப்ப இல்லையா என்று அடிக்கப் போனான். மோனிஷா வேகமாக வெளியே போய்விட பிரியா நடுங்கிக் கொண்டு நின்றதை பார்த்தான். அவள் மேல் கோபம் திரும்பியது. அவளுக்கு 2 அறை கொடுத்து கீழே தள்ளினான். அவன் தள்ளிய வேகத்தில் தடுமாறி கீழே குப்புற விழுந்தாள். விழுந்த வேகத்தில் வயிற்றில் அடிபட்டது. வழியில் துடித்தாள். மகேஷ் திரும்பி பார்க்காமல் வெளியே போய்விட்டான். லதா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போனாள். காயத்ரிக்கு அபாஷன் ஆகிவிட்டது. வயிற்று வலி தாங்க முடியவில்லை. கிளீன் பண்ணி மாத்திரை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பினர். பிரெட் பால் மட்டும் கொடுக்க என்று கூறினர். காயத்ரி சோர்ந்து போய்விட்டாள். வந்து படுத்தவள்தான் நன்றாக தூங்கினாள். லதா வந்து பார்த்தாள். காயத்ரி எழுந்திருக்கவில்லை. பிளாஸ்கில் பாலை ஊற்றி வைத்து விட்டு சென்றாள். லதா காயத்ரியை நினைத்து கவலைப்பட்டாள். இரவு 2 மணி இருக்கும். அப்பத்தான் காயத்ரிக்கு முழிப்பு வந்தது. பசி, தண்ணித்தாகம் வேற நாக்கை பிடித்து இழுத்தது. நெஞ்சு படபடவென அடித்துக் கொண்டது. வியர்த்து கொட்டியது. எழுந்து பார்த்தாள். எழுந்திருக்க முடியவில்லை. பக்கத்தில் இருந்த மகேஷை எழுப்பினாள்.
அவன் அசையவில்லை. வேகமாக தட்டி எழுப்பினாள். அவன் அசைந்தான். அவள் தட்டி எழுப்புவதை பார்த்து என்ன என்றான். அவளுக்கு சொல்லவே பயமாக இருந்தது. இந்த நேரத்தில் அடித்தால் செத்தே விடுவேன். மறுபடியும் என்ன என்றான். எனக்கு தாகமாயிருக்கு, பசி வேற, கொஞ்சம் தண்ணி வேண்டும் என்றாள் தயக்கமாக. அவளை விசித்திரமாக பார்த்தான். எழுந்து தண்ணீரை ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தான். ஐஸ் வாட்டர் வேண்டாம், சூடாயிருந்தா. டேபிளில் இருந்த பிளாஸ்கை பார்த்தான். அதை எடுத்து திறந்து பார்த்தான். அதில் பால் இருந்தது. பால் குடிக்கிறியா என்றான். என்று தலையை ஆட்டினாள். டம்ளரில் ஊற்றிக் கொடுத்தான். அவள் படுத்தே இருந்தாள். என்னை கொஞ்சம் தூக்கி உட்கார வைங்க என்றாள். வலி வேறு, ஜுரம் வேறு அடித்தது. ஜுரத்திற்கு மாத்திரை இருந்தது. அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. அவளை தூக்கி உட்கார வைத்தான். ஜுரம் அனலாக கொதித்தது. அந்த மாத்திரையையும் கொடுங்க என்றாள். மாத்திரையை எடுத்துக் கொடுத்தான். பால் டம்ளரை வாங்கினாள். கை நடுங்கியது. வாய்க்கு கொண்டு போக முடியவில்லை. அவனே வாங்கி மாத்திரையை போட்டு பால் கொடுத்தான். அவளுக்கு வியர்த்து கொட்டியது. இன்னொரு டம்ளர் பாலை ஊற்றி கொடுத்தான். அதையும் குடித்தாள். சாப்பிடவில்லையா என்றான். அவள் பேசாமல் தலை குனிந்தாள். காலையில் லதா வந்தாள். காயத்ரி அவளிடம் நான் பாத்ரூம் போகணும் என்றாள். சரிவா, கையை பிடித்து கூட்டி போனாள். 2 எட்டு எடுத்து வைத்தவள் அப்படியே மயங்கி கால் மடங்கி கீழே சரிந்தாள். லதாவால் தாங்கி பிடிக்க முடியவில்லை. மகேஷ் என்று கத்தினாள். வெளியே இருந்த மகேஷ் வேகமாக உள்ளே வந்தான். காயத்ரி இருந்த நிலையையும் லதா பதறியதையும் பார்த்து வேகமாக வந்து காயத்ரியை அப்படியே தூக்கி படுக்கையில் படுக்க வைத்தான். முகத்தில் தண்ணீர் தெளித்தான். சிறிது நேரத்தில் கண் விழித்தாள். என்ன செய்யுது காயத்ரி என்றாள் லதா. பசிக்குதுக்கா, எனக்கு இட்லி தர்றீங்களா என்றாள் கெஞ்சுவது போல். இதோ எடுத்துட்டு வரேன், நீ பல்விளக்கு என்றாள். 3 நாட்களாக பேசாமல் இருந்தான் மகேஷ். காயத்ரிக்கு ஒரே யோசனையாக இருந்தது. அன்று வந்தவள் யார்? என் கண் முன்னாடேயே இப்படி கட்டி பிடிக்கிறா. மகேஷ் என்று செல்லமாக கூப்பிடுகிறாள். பேசாமல் இருந்தவன் தன்னை அடிக்க வரவும் எப்படி கோபப்பட்டான்? அவளையும் எப்படி அடித்தான்? தன் மீது அவனுக்கு அன்பு இருக்கா? எப்படி இருக்கும்? அன்பு இருந்தால் அன்று என்ன செய்யுது என்று ஒரு வார்த்தை கேட்டிருக்க மாட்டானா? இன்று வரை எதுவும் கேட்கவில்லை. டாக்டர் 1 மாதத்திற்கு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் என்று சொன்னார். முடியுமா இவனிடம்? சொன்னால் அவ்வளவுதான். கூட கொஞ்சம் பாய்வான். அவனிடம் எதுவும் மறுப்பு சொல்லவில்லை. நடக்கிறது நடக்கட்டும் என்று. அவள் கண்களில் நீர் தழும்பிற்று. பிறந்ததிலிருந்து அவள் அன்பை அனுபவித்ததில்லை. இவன் இப்படி நடந்து கொண்டாலும் அன்பா பேசக்கூடாதா? தனக்கு இந்த ஜென்மத்தில் கிடைக்கப் போவதில்லை. எப்படி நடந்து கொள்கிறான்? தன் மனைவி முன்னாடி ஒரு பெண் கட்டி அணைக்கிறாளே, அவள் என்ன நினைப்பாள்? அவள் மனசு என்ன பாடுபடும்? வாய் திறந்து தன்னை எதுவும் கேட்க மாட்டாள் என்கிற தைரியம். அப்படியே கேட்டாள், 2 அடி கொடுத்தால் வாயை மூடப்போகிறாள் என்ற நினைப்பு. ஷியாம் சொல்வது போல் இவன் தப்பானவன்தான் போல். இல்லையென்றால் வீடு தேடி வருவாளா ஒருத்தி? வீட்டில் உள்ளவர்களும் எதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்க. பெரிய இடத்திலெல்லாம் இப்படித்தானோ? எதுவும் கண்டுக்க மாட்டாங்களோ? நம் வீட்டில் இது மாதிரி என்றால் கிருஷ்ணாயிலை ஊத்தி கொளுத்தி விடுவார்கள். நாம் என்ன பண்ண முடியும்? இவனை கண்டிக்க முடியுமா? கேட்க கூட முடியாது. காயத்ரி எப்பவும் ஒழுக்கத்தை பெரிதாக போற்றுபவள். ஒழுக்கம் தவறுவது அவளுக்கு பிடிக்காது. குடிப்பது, சிகரெட் எதுவும் பிடிக்காது. அவள் வெளியில் போகும்போது சிகரெட் புகை வந்தால் மூச்சை இழுக்காமல் தள்ளி போய் விடுவாள். அப்படித்தான் இன்று சிகரெட் புகை, மதுவாடை என்று காலத்தை ஓட்டுகிறாள். படித்தவன் பிசினஸ் பண்ணுகிறான், இது தப்பு என்று தெரியாதா? அவளுக்கு மூச்சை அடைப்பது போல் இருந்தது. மெதுவாக எழுந்து பால்கனிக்கு வந்தாள். அங்கு இருந்த ஊஞ்சலில் உட்கார்ந்து மெதுவாக ஆடினாள். தோட்டத்திலிருந்து வந்த காற்றும் மலர்களின் கலவை நறுமணமும் அவள் மனதிற்கு இதமாக இருந்தது. இந்த ஊஞ்சலில் உட்கார்ந்து அவன் மடியில் தலை வைத்து படுக்கணும் என்று அவளுக்கு ஆசை. அதை நிறைவேறுமா? எப்படி இவனை நம் மனம் நாடுது? இவ்வளவு தப்பு பண்ணுகிறான், இவனிடம் மனம் விழுந்து விட்டதே. இதுதான் தாலியின் மகிமை என்பதா? இல்லை, எனக்கு இப்படித்தான் கணவன் இருக்கணும் என்று எனக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாததால் கிடைத்ததை மனம் ஏற்றுக்கொண்டு விட்டதா? அவனை நினைத்து பார்த்தாள். என்ன ஒரு கம்பீரம்! அவன் படிகளில் இறங்கும் விதமே அழகாக இருக்கும். காரில் உட்கார்ந்து அவன் காரும் ஓட்டும் லாகவமே தனி அழகாக இருக்கும். அவனுக்கு என்ன குறை? லதாவிடம் எத்தனை அன்பாக இருக்கான்! செல்லம் கொஞ்சிக் கொண்டு கழுத்தை கட்டிக்கொண்டு மடியில் படுத்துக்கொண்டு எப்படி சிரிக்க சிரிக்க பேசுகிறான். தன்னிடம் மட்டும்தான் இந்த பாராமுகம். அதுபோல் எல்லாவற்றிலும் இருக்க வேண்டியதுதானே இவனுக்கு. அதுக்கு மட்டும் நான் வேண்டும், மற்றதுக்கெல்லாம் அவர்கள். ஷியாம் காயத்ரியை சீண்டிக் கொண்டிருந்தான். அவளின் மேல் அடங்காத கோபமாக இருந்தான். இவளை எப்படியாவது அசிங்கப்படுத்தணும் என்று நினைத்து காத்திருந்தான். அன்று இரவு மணி 1 இருக்கும். கதவு தட்டு மொழி கேட்டு பிரியா விழித்தாள். மகேஷ் விழிக்கவில்லை.
அவன் போதையில் இருப்பதால் விழிப்பு லேசில் வராது. காயத்ரி யார் இந்த நேரத்தில் என்று யோசனையோடு கதவை திறந்தாள். ஷியாம் படக்கென அவள் கையை பிடித்து வெளியே இழுத்தான். காயத்ரி பயத்தில் அலறினாள். அவள் வெளியே வராமல் கதவை பிடித்து கொண்டு என்னங்க என்னங்க என்று கத்தினாள். அவன் அவள் வாயில் அடித்தான், கத்தாதே என்று. நீ கத்தினாலும் அவன் எழுந்திருக்கப் போவதில்லை, குடிகாரப் பயல், அதனால்தான் வந்தேன் என்றான். எவ்வளவு நேரம் அவனுடன் போராட முடியும்? அவன் அவளை வெளியே இழுத்தான். கையை வேகமாக உருவிக்கொண்டு கட்டிலுக்கு ஓடினாள். அவன் காலை பிடித்து என்னங்க என்று கத்தினாள். அவன் அசையவே இல்லை. ஷியாம் சிரித்தான். காயத்ரி, சுந்தரண்ணா, காயத்ரி அக்கா என்று கத்தினாள். ஷியாம் அவர்கள் வீட்டில் இல்லை, அதனால் நீ என்ன கத்தினாலும் யாரும் வரமாட்டார்கள். காயத்ரிக்கு உடம்பெல்லாம் துடித்தது. நான் என்ன செய்ய போகிறேன்? கட்டியவன் கள்ளாட்டம் இப்படி தூங்குகிறானே, இவனை நம்பி நாம் என்ன செய்ய முடியும்? கடைசியில் ஷியாமிடமே கெஞ்சினாள். ஷியாம், என்னை விட்டு விடுங்க. நான் உங்க தம்பி மனைவி, உங்க தங்கை மாதிரி. நான் அன்று பேசியது தப்புதான். அதற்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன். தயவு செய்து மன்னித்து என்னை விட்டுவிடுங்கள் என்றாள். அவன் ஆணவமாக பேசினான். இது மகேஷிற்கு தெரிந்தால் என்ன ஆகும் தெரியுமா? உன்னை அடுத்த நிமிடமே கொன்று விடுவான். இல்லை என்றால் வீட்டை விட்டு துரத்தி விடுவான். மறுபடியும் இழுத்தான். காயத்ரி கத்தினாள். சுந்தர் வேகமாக வந்தான். வந்தவன் ஷியாமை பார்த்து அதிர்ந்தான். என்னடா நீ இங்கே என்றான் கோபமாக. ஷியாம் திகைத்தான். அண்ணா வெளியே போயிருந்தார். நான் காலையில்தான் வருவேன் என்று சொன்னாரே, இப்போ எப்படி? ஒரு நிமிடத்தில் தன்னை மாற்றிக்கொண்டான். அண்ணா, இவதான் என்னை வந்து கூப்பிட்டா. மகேஷ்க்கு முடியலன்னு. இங்க வந்து பார்த்தா இவ என் கையை பிடித்து இழுக்கிறா என்றான் கொஞ்சம் கூட யோசிக்காமல். சுந்தர் காயத்ரி பக்கம் திரும்பினான். அவள் பயத்தில் இல்லை அண்ணா, இவன்தான் என்று உண்மையை சொல்ல முடியாமல் திணறினாள். திரும்பினாள். கதவருகில் மகேஷ் நின்றிருந்தான். காயத்ரிக்கு பயத்தில் உயிரே போய்விட்டது. அவனை பார்த்து மிரள விழித்தாள். சுந்தருக்கும் ஒன்றும் புரியவில்லை. ஷியாம் பொய் சொல்கிறான் என்று ஷியாம் என்று அதட்டினான். மகேஷ் அவர்களை போக சொன்னான். சுந்தர் அவ மேல் தப்பிருக்காது மகேஷ், ஷியாம் தான் பொய் சொல்கிறான், அவளை அடிக்காதே என்றான். மகேஷ் பதில் எதுவும் சொல்லவில்லை. அவர்கள் போய்விட்டார்கள். மகேஷ் காயத்ரியை உள்ளே வா என்றான். காயத்ரி எழுந்து உள்ளே போனாள். அவள் முடியை பிடித்து ஆட்டி உண்மையை சொல் என்றான். அவன் கதவு தட்டியது, தான் திறந்தது, அவன் கைப்பிடித்து இழுத்தது, நான் உங்களை வந்து எழுப்பியது வரை அத்தனையும் சொன்னாள். ஆனால் அவன் நம்பவில்லை. முதலிலேயே அவன் உன்னிடம் பேசினான் என்றால் ஏன் என்னிடம் நீ சொல்லவில்லை? இப்ப சொல்வதையே நம்ப மாட்டேங்கிறீங்க. நான் அன்று சொல்லியிருந்தால் நம்புவீங்களா? இல்லை, உங்களிடம் சொல்லத்தான் முடியுமா? என்னடி கதை பேசுற? அரைந்தான். ஏங்க, நீங்க படுத்துற பாட்டையே என்னால தாங்க முடியல. நீங்களே இப்படி பேசலாமா? நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, வீட்டை விட்டு வெளியே போ என்றான் தீர்மானமாக. நான் எங்கே போவேன்? எங்கேயோ போ, என் முகத்தில் முழிக்காதே. காலையில் அவன் அண்ணன் அண்ணியிடம் முடிவாக சொல்லிவிட்டான். இவை இனி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது என்று விட்டு போய்விட்டான். இவ இருந்தால் நான் இருக்க மாட்டேன். காயத்ரி அழுதாள். சுந்தரும் லதாவும் இனி இவனை இப்படியே விடக்கூடாது, ஹாஸ்பிட்டலில் காண்பித்து குணமாக்க வேண்டும். இவனால் இந்த பெண்ணின் வாழ்வும் கெட்டுவிடும். காயத்ரி அவள் அப்பா வீட்டில் கொண்டு விடுவோம், மகேஷை ஹாஸ்பிட்டலில் சேர்ப்போம் என்று காயத்ரியை அவள் அப்பா வீட்டில் கிராமத்தில் கொண்டு விட்டனர். காயத்ரியை அவள் சித்தி இங்கு இருக்கக்கூடாது என்றாள். சுந்தர் மாதா மாதம் பணம் தந்து விடுகிறேன், கொஞ்ச நாள் இங்கு இருக்கட்டும் என்றான். அவள் சித்தி சரி என்றாள் அரைமனதாக. சுந்தர் வந்து மகேஷிடம் கத்தினான். நீ உன் இஷ்டத்துக்கு நடக்கிற, அவளை வீட்டை விட்டு போ என்று சொல்லிவிட்டாய். இப்போ நிம்மதிதானே? நீ வா ஹாஸ்பிட்டலுக்கு என்றான். எதுக்கு? எதுக்குன்னு உனக்கு தெரியாதா? நான் வர முடியாது. லதா அழுதாள். அம்மாவா இருந்தா நீ இப்படி பேசுவியா? என்ன இருந்தாலும் நான் உன் அன்பான அண்ணி. நான் உன்னை வளர்த்து நீ இப்படி ஆகிட்ட. தாய் இருந்து வளர்க்காத பிள்ளை தரிகிட்டு போகுங்கிறது சரியாதான் இருக்கு. நான் என்னைக்குமே எனக்கு பிள்ளை இல்லைன்னு நினைச்சதில்ல. உன்னை என் பிள்ளையாதான் நினைச்ச. நீ என்ன தாயா நினைக்கலல்ல. நீ அப்படி நினைச்சிருந்தா இந்த மாதிரி பண்ண மாட்ட. அவ எப்படி கெஞ்சினா? அவ தப்பு பண்ணுவாளா? நீ ஒழுங்கா இருந்தா உன் பொண்டாட்டிய அவன் கைய பிடிச்சு இழுப்பானா? அவன் சொல்றத நம்பி அவளை விட்டு வீட்டை விட்டு அனுப்பிட்டல்ல. அவள் சித்தியும் வேண்டாம் என்று சொன்னாளாம். நான் மாதா மாதம் பணம் தந்து விடுகிறேன், கொஞ்ச நாள் இங்கு இருக்கட்டும்னு கெஞ்சி விட்டுட்டு வந்திருக்கார் உங்க அண்ணன். கட்டின புருஷன் நீ கல்லு மாதிரி இருக்க, இங்க என்னத்துக்கு குறைச்சல்? ஆனா அவளுக்கு சாப்பிட இடம் இல்ல. இது உனக்கே வெட்கமா இல்ல? நீ படுத்தி வச்ச பாட்டுல வேற ஒருத்தியா இருந்தா உன் கூட இருந்திருப்பாளா? 24 மணி நேரமும் போத. தப்பு பண்ணினவன் உன் அண்ணன். அன்றே என்னைக்கு சொன்னான்.
நான் தான் அவனிடம் சொல்லிவிடாதே, குடும்பத்துல பிரச்சனை வந்துடும்னு சொன்னேன். அவன் அவளிடம் உன்னை அடையாமல் விடமாட்டேன் என்று சொல்லியிருக்கான். அதற்கு அவள், உன் மனைவியை என் புருஷனிடம் முதலில் அனுப்பு என்றாளாம். அதற்கு அவன், உன்னை பழி வாங்கி இந்த வீட்டை விட்டு துரத்தல பார் என்றானாம். முதலில் நீயா உன் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்த. நாங்க எவ்வளவோ எடுத்து சொன்னோம், நீ கேட்கல. அது சரியா அமையல. நாங்க அமைச்சு கொடுத்த வாழ்க்கையாவது ஒழுங்கா வாழ்றியா? அதுவும் இல்ல. நமக்கு தூரத்து சொந்தம். கிராமத்தில் இந்த பெண் சித்தியிடம் கொடுமைப்பட்டா. ஏழையா இருந்தாலும் நாம சொல்றத கேட்டு வீட்டு பேச்சு வெளியில வராம காப்பாத்துவான்னு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம். கல்யாணம்ன்றதே அவளுக்கு தெரியாது. +2 கூட முடிக்கல. அவள் அத்தனை சின்ன பெண். நீ என்ன மாதிரி நடந்து கொண்டாய்? தினம் தினம் மயக்கம் போடும் அளவிற்கு. அதை பற்றி எல்லாம் நாங்கள் கேட்டோமா? கணவன் மனைவி இருவருக்கும் 1000 இருக்கும். நாம் அதுல தலையிடக்கூடாதுன்னு பேசாம இருந்தேன். அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட நானா தான் கூட்டிட்டு போவேன். எப்படி அடித்தாய்! எத்தனை அபாஷன்! இத்தனையும் தாங்கக்கூடிய வயதா அவளுக்கு? இதெல்லாம் யாருக்காக பொறுத்தா? உனக்காகத்தானே. நீ அவளை ஒரு மனுஷியா கூட மதிக்கிறதில்ல. வெளியில கூட்டிட்டு போனா அங்கேயே விட்டுட்டு வந்துடுறது. இது ஒரு மனுஷன் செய்யற வேலையா? இவ்வளவு செய்யறியே, அதுக்கு உனக்கு தகுதி இருக்கான்னு யோசிச்சு பாரு. நீ கெட்டு போக கூடாதுன்னு தான் நாங்க உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம். நீ ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் எடுத்து அவளை கூட்டிட்டு வந்து குடும்பம் நடத்துறதுன்னா நடத்து, இல்லைன்னா விடு. எங்களுக்கு எந்த சொத்தும் வேண்டாம். எங்களுக்கு என்ன பிள்ளையா குட்டியா? நாங்கள் வீட்டை விட்டு போகிறோம். எத்தனையோ அனாதை ஆசிரமம் இருக்கு, எங்களுக்கு அதில் இடமில்லாமலா போகும் என்றாள். மீ என்று அவள் மடியில் முகம் புதைத்தான். இதெல்லாம் சும்மாடா, எனக்கு தெரியும் மகேஷ். வெளியில் என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? காயத்ரி வீட்டை விட்டு போனதற்கு நாங்கள் தான் காரணமா? நீ இப்படி குடிக்கவும் நாங்க தான் காரணமா? இதுவே இவள் பிள்ளையா இருந்திருந்தா இப்படி கண்டிக்காம குடிக்க விடுவாளா? குடிச்சு இவன் உயிரை விட்டா சொத்து முழுசும் எங்களுக்கான். எங்களுக்கு எதுக்கு மகேஷ் சொத்து? என்னங்க, அந்த பத்திரத்தை எடுத்து வந்து இவர்களிடம் கொடுத்து விடுங்க. நாம் இங்கிருந்து போய்விடலாம் என்றாள். சுந்தர் போய் பத்திரத்தை எடுத்து வந்து ஷியாமிடமும் மகேஷிடமும் கொடுத்தான். சொத்தை சரிபாதியாக இருவர் பெயருக்கும் எழுதியிருந்தான். அவர்களுக்கு மகேஷ் லதாவை கட்டிக்கொண்டு அழுதான். நீ என்னை மன்னித்து விடுங்கள், எனக்கு இந்த தண்டனையை கொடுக்காதீங்க என்றான். உனக்கு தண்டனை தர நான் யாரு? நீங்கள் எங்களை காப்பாற்றுவீங்க என்ற நினைப்பில் நீங்கள் இருவரும் சின்ன பிள்ளைகளா படித்துக் கொண்டிருக்கும் போதே எழுதியது. நீ காப்பாற்ற மாட்டாய் என்று தெரிந்துவிட்டது. உன்னை காப்பாற்றவே இனி உன்னால் முடியாது. அந்த அளவிற்கு நீ பெரியனவனாகிவிட்டாய். உன்னிடம் இனி எனக்கு என்ன பேச்சு? எல்லாம் முடிந்து விட்டது. நான் தாய் தந்தை இல்லாமல் இந்த வீட்டிற்கு வந்தேன். உன் எண்ணன் எனக்கு தந்தையா, ஒரு சகோதரனா, நல்ல உங்களுக்கு ஒரு தகப்பனா இருந்தாரு. நீ இப்போ காயத்ரிய ஒரு சீரும் கொண்டு வரவில்லை என்று பேசுற. இது அவளுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் தான். ஏன்னா நானும் எந்த சீரும் கொண்டு வரல. உங்க அண்ணன் பெண் பார்க்க வந்த அன்னைக்கு என்னிடம் எனக்கு மனைவியா இருப்பதை விட என் தம்பிகளுக்கு நீ தாயா இருக்கணும்னாரு. நானும் சரி என்றேன். நான் வீட்டை விட்டு எப்ப வந்தேனோ இன்று வரை நான் எங்கள் வீட்டிற்கு போகவில்லை. எனக்கு பிறந்த நாள் கூட தெரியாது. உன் அண்ணன் தான் கொண்டாடுவார். உன்ன மாதிரி ஒரு புடவை பூ கூட வாங்கி கொடுக்காமல் இருந்திருந்தால் என் நிலைமை என்னாகும்? காயத்ரிக்காவதற்கு நாங்கள் செய்தோம், எனக்கு யார் செய்வா? இதை நீ உன்னிடம் எதிர்பார்க்க முடியுமா? உன் பொண்டாட்டிக்கே சோறு போடாதவன் எங்களுக்கு எப்படி போடுவாய்? உன்னை நம்பி இந்த வீட்டில் இருக்கலாமா? எதுவும் நாங்கள் எடுத்து போகல. கட்டின துணியோட போகிறோம். காயத்ரி போட்டுக்க ட்ரெஸ் கூட இல்லாமல் ஒரு பழைய கிழிந்த நைட்டியை போட்டிருந்தாளாம். அந்த கிழிசல மறைக்க மேலே ஒரு டிஷர்ட்டை போட்டிருந்தாளாம். நீ ஒரு நாளைக்கு குடிக்க எவ்வளவு செலவு செய்கிறாய்? இதை கொஞ்சமாவது நினைத்து பார்த்தாயா? அவள் என்ன செய்வாள் என்று? எப்படி உனக்கு மனம் வருது? உன்னையே சுற்றி வருவாளே, அந்த அறைக்குள் போனால் உனக்கு அவளை பற்றி நினைப்பு வராதா? ஒரு நாளாவது அவளை பற்றி நினைப்பு வராதா? ஒரு நாளாவது அவளை போய் பார்க்கணும் என்று நினைத்தாயா? தப்பே பண்ணாதவளுக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுத்தாயே. தப்பு பண்ணும் உனக்கு என்ன தண்டனை கொடுப்பது? ஷியாம் வந்து மன்னிப்பு கேட்டான். காயத்ரி மேல் எந்த தப்பும் இல்லை, என் மேல்தான். என்னை மன்னித்து விடுங்க என்று. நீ பெரியவன் தானே, இப்படி பண்ணலாமா? ஒரு சின்ன பெண்ணிடம் அவளின் வாழ்வு என்னாவது? இவனை பற்றி நீ தெரிந்திருந்தும் உன் மனைவியிடம் இது மாதிரி நடந்தால் நீ சும்மா விடுவாயா? ஈஸியா மன்னிப்பு கேட்கிற. உன்னாலதான் அவளுக்கு இந்த நிலைமை. நீ நான் வளர்த்த பிள்ளையா இப்படி நடந்துக்கிற? என் மீதும் உன் அண்ணன் மீதும் மரியாதை வைத்திருந்தால் இப்படி பண்ணுவாயா? அவள் நம் வீட்டு பெண் இல்லையா? இதே உன் தங்கையா இருந்தா இப்படி நடந்தா நீங்கள் பேசாமல் இருப்பீங்களா? இந்த வீட்டில் என்ன நிலையில் இருந்தது என்று உனக்கு தெரியுமா? உன் தம்பி மனைவி உன் தங்கை அல்லவா? இதே பெரிய இடத்து பெண் என்றால் இப்படி நடப்பையா? பிரியா மேல் இருவரும் என்ன மரியாதை வைத்திருக்கீங்களோ அது மாதிரிதான் என் மேலும் வைத்திருப்பீங்க என்று தெரிந்து கொண்டேன். நீ அப்படி சொல்லாதீங்க. நீங்கள் தான் எனக்கு தெய்வம். சும்மா நடிக்காதேடா. அவளுக்காவது போயிருக்க ஒரு இடம் இருக்கு, எனக்கு அது கூட இல்லை என்று அழுதாள்.
ஷியாமும் மகேஷும் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டனர். ஷியாம், அம்மா, எங்களை மன்னித்து விடுங்கள். இனி நீங்கள் சொல்வது போல் நடந்து கொள்கிறோம். தம்பியும் ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக் கொள்வான் என்றான். ஆமா அம்மி, நான் அப்படியே நடந்து கொள்கிறேன். இருவரையும் தன் வயிற்றோடு அணைத்துக் கொண்டாள். வீசும் தென்றலாய் நாட்கள் நகர்ந்தன. மகேஷ் புது மனிதனாக மாறினான். ஒரு நாள் லதாவிற்கு உடம்பு முடியாமல் போய்விட்டது. ஷியாமின் மனைவி கவிதா பிரசவத்திற்கு அவள் அம்மா வீடு சென்றிருந்தாள். சுந்தரிடம், லதா போய் காயத்ரியை கூட்டி வாங்க என்றாள். அவன் இன்னும் ஒன்னும் சொல்லலையே லதா. அவனுக்காக இல்லை, எனக்காக. நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது என் கூட அவள் இருக்கணும். அவன் என்ன சொல்ல முடியும்? நாமும் இப்படியே ஒரு வருடத்தை ஓட்டிவிட்டோம். இப்படியே விட்டால் இருவரும் இப்படியேதான் இருப்பார்கள். இதை சாக்காக வைத்து கூட்டி வருவோம். அவன் ஒன்றும் சொல்ல மாட்டான். சுந்தர் போய் காயத்ரியை கூட்டி வந்தான். அவள் வரமாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்தாள். சந்தேகப்படும் கணவன், தன்னை அவமானப்படுத்தும் மச்சினன், அந்த வீட்டில் எனக்கு பாதுகாப்பு இல்லை, அதனால் நான் வரமாட்டேன் என்றாள். உன் அக்காவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்கேன், பார்க்க ஆளில்லை, அதனால் நீ வாமா என்றான். தன்மேல் பாசமாயிருந்த ஒரு ஜீவனும் இன்று ஹாஸ்பிட்டலில். அக்கா இல்லாம நான் எப்படி வீட்டில்? நீ நினைப்பதில் தப்பில்லை. ஷியாமும் மகேஷும் மாறிவிட்டாங்க. மகேஷ் இப்போது குடிப்பதில்லை, அதனால் நீ பயப்படாம வரலாம் என்றான். நீ என் மனைவி இல்லை என்றவனுடன் இனி போகலாமா? நான் அக்காவுக்கு சரியானதும் இங்கு வந்து விடுவேன், அங்கு இருக்க மாட்டேன் என்றாள். சரி என்று கூட்டி வந்தான். 2 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தாள். மகேஷ் அவளிடம் எதுவும் பேசவில்லை. லதா, நீ வீட்டுக்கு போ, வீடு எப்படி இருக்கோ, எத்தனை வேலைக்காரங்க இருந்தாலும் நாம் இருப்பது போல் இருக்காது என்றாள் காயத்ரியிடம். லதா வீட்டுக்கு போ என்றதும் காயத்ரி பயந்து விட்டாள். மகேஷும் அங்கிருந்தான். இதுவரை ஒரு வார்த்தை பேசவில்லை. நல்லா இருக்கியா என்று ஒரு வார்த்தை இல்லை. இப்ப நான் அவன் இருக்கும் இடத்தில் மறுபடியும் தன்னை என்ன பண்ணுவானோ என்று பயந்தாள். தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு, அக்கா, நான் வீட்டுக்கு போகல, நான் ஊருக்கு போகிறேன் என்றாள். ஏன் என்றாள் லதா. மகேஷும் பார்வையை உயர்த்தி அவளை பார்த்தான். நான் எந்த உரிமையில் அங்கே வருவது? நீ என் மனைவி இல்லை, உன்னை விரும்பவில்லை, அவ ஒருத்திதான் என் மனைவி. நீ இல்லை என்பவரிடம் என்னை சந்தேகப்பட்டுத்தானே வீட்டை விட்டு அனுப்பினீங்க. இப்ப நான் எப்படி அந்த வீட்டுக்கு வர முடியும்? இப்போது மகேஷ் வாய் திறந்தான். நீ சொல்வது சரிதான், நான் உன்னை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கல. ஆனா நீ விரும்பித்தானே என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட, கணவனாக ஏற்றுக்கொண்டாய், அதனால் நீ தாராளமாக அந்த வீட்டுக்கு வரலாம் என்றான். அவனை கேட்க எத்தனையோ கேள்விகள் இருந்தன மனதில், ஆனால் கேட்க முடியவில்லை. தொண்டை அடைத்தது. கண் கலங்கி, இதோ வருகிறேன் என்று 2 முத்துக்கள் எதிர்பார்த்தன. காயத்ரி ஜன்னல் புறம் திரும்பி வெளியே பார்ப்பது போல் நின்று கொண்டாள். அவள்தான் என் மனைவி என்றானே, யார் அவள்? இந்த கேள்வியை இவள் யாரிடம் கேட்பாள்? திடுமென போகலாமா என்றான். திடுக்கிட்டு திரும்பினாள். அவன் இவ்வளவு அருகில் நிற்பான் என்று நினைக்கவில்லை. கலங்கிய கண்களை அவன் பார்த்தான். உன் விருப்பத்திற்கு மாறா அங்கு எதுவும் நடக்காது, நீ பயப்படாம வரலாம். அவன் முன்னே சென்றான். காயத்ரி லதாவை பார்த்தாள். அவள் போய் என்று தலையசைத்தாள். காயத்ரி மெதுவாக அவன் பின்னால் போனாள். வீட்டிற்குள் நுழைந்ததுமே ஷியாம் எதிர்பட்டான். அவனை பார்த்ததுமே உடம்பில் சிறு நடுக்கம் மூடியது. அதை மகேஷ் கவனித்தான். ஷியாமிற்கும் தர்ம சங்கடமாக இருந்தது. பின் வா காயத்ரி என்றான். அவள் தலையசைத்தாள். அவளுக்கு எங்கே போவது என்று தடுமாற்றமாக இருந்தது. மேலே தங்கள் அறைக்குள் போகலாமா? எப்படி போவது? நாம் கீழேயே தங்கிக் கொள்ளலாம். அப்படி தங்கினால் மற்றவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டுமே. அவள் தயங்கி நிற்பதை பார்த்துவிட்டு வா மேலே என்றான். அவள் போய் குளித்துவிட்டு பீரோவை திறந்தாள். புதிதாக நிறைய புடிவை சுடிதார்கள் இருந்தன. ஒரு வாரத்தில் லதா வீட்டுக்கு வந்து விட்டாள். காயத்ரி அடுப்படியில் காப்பி போட்டுக் கொண்டிருந்தாள். மகேஷ் மெதுவாக அவளை நெருங்கி நின்று அவள் கன்னத்தில் அவன் உதடுபடும்படி, எனக்கு ஒரு காஃபி கிடைக்குமா என்றான். அவள் துள்ளி விழாத குறைதான். படக்கென பின்னால் திரும்பினாள். அப்படியே அவன் மார்பில் சாய்ந்தாள். அவளை அப்படியே அணைத்துக் கொண்டான். அவள் உடம்பு நடுங்கிற்று. உன்னை என்ன, ஒரு காஃபி தானே கேட்டேன், ஏதோ கேட்கக்கூடாததை கேட்டுவிட்ட மாதிரி இப்படி நடுங்கிற? அவளுக்கு பயத்தில் முகம் வெளிரியது. பின்புறமாக ஒரு தட்டு தட்டி விட்டு சென்றான் சிரித்தவாறே. சுந்தர் வெளியூர் போயிருந்தான். 2 நாட்களாக காயத்ரி லதா அறையிலேயே படுத்துக்கொண்டாள். அன்று சுந்தர் வந்து விட்டான். எல்லோரும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். நேரம் ஆகவும், நீங்கள் போய் படுங்கள், நேரமாகிவிட்டது என்றான். மகேஷுக்கும் ஷியாமும் எழவும், நீயும் போமா என்றான் சுந்தர். காயத்ரி தடுமாறி, நான் இங்கேயே படுத்துக்கொள்கிறேன் என்றாள். மகேஷ் அதற்கு, என்கிட்ட இருந்து தப்பிக்க அவர்களை ஏன் பிரிக்கிற? என் சுண்டு விரல் நகம் கூட உன்மேல் படாது, நீ பயப்படாம வா என்றான் சிரித்துக்கொண்டே. அவள் பதில் பேசாமல் நின்றாள். மகேஷ், நீ வரவில்லை என்றால் என் நடவடிக்கை வேறு விதமாக இருக்கும், சரிதானா என்றான்.
அவள் குனிந்த தலையுடன் அவன் பின்னால் சென்றாள். அவன் படுத்ததும் அவளும் படுத்தாள். அவளுக்கு பழைய நினைவுகள் வந்து தொண்டையை அடைத்தன. மகேஷ் காலை தூக்கி அவள் மேல் போட்டான். அவள் பயந்து அலறி எழுந்தாள். உனக்கு இந்த அறைக்கு வந்தாலே இப்படி கத்தினாதான் தூக்க வரும் போல இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணுனேன்? என் காலை தூக்கித்தானே போட்டேன். என்னமோ ஒரு மழைய பெய்யத்து உன் மேல போட்டது போல கத்துற. என்ன முறைக்கிற? என் சுண்டு விரல் தான் உன் மேல படாதுன்னு, மற்றபடி எல்லாம் உன் மேல படலாம். சுண்டு விரல் பட்டா மட்டும்தான் நீ கேட்கணும் என்றான். அவன் முகத்தில் முறுவல் அரும்பிற்று. பேசாமல் பக்கத்து அறைக்கு எழுந்து சென்றான். அவள் பெருமூச்சொன்றை விட்டாள். இன்று வரை இந்த படுக்கையில் தனியாக படித்ததில்லை. பழைய நினைவுகள் அவளை அலைமோதின. என்ன இப்படி மாறிவிட்டான்? புலி பதுங்குவது எதற்கு? எப்ப பாயப்போகுதோ? இவன் எப்படி மாறுவான்? அவர்கள் முன் நடிப்பான். அன்று முக்கியமான ஒரு கல்யாணம். அதற்கு சுந்தரால் போக முடியவில்லை. மகேஷை கூப்பிட்டு நீயும் காயத்ரியும் கல்யாணத்திற்கு போயிட்டு வாங்க என்றான். மகேஷ் சரிங்கண்ணா என்றான். காயத்ரி பயத்தில் நான் வரவில்லை என்று கத்திவிட்டாள். அன்று பார்ட்டிக்கு போனது நினைவு வந்ததும் உதடு நடுங்க பற்களால் அதை அழுத்தி நிறுத்தினாள். கல்யாணத்தில் கொண்டு விட்டு வந்தால் தான் எப்படி வருவது? யாராவது கொண்டு வந்து விட்டால் அவ்வளவுதான். உனக்கும் அவனுக்கும் என்ன தொடர்பு என்பான். லதா, பயப்படாதே காயத்ரி, மகேஷ் உன்னை விட்டுட்டு வந்துருவான்னு தானே நீ பயப்படுற? அது மாதிரி நடக்காது, நீ போய் வா என்றாள். இருந்தும் காயத்ரி முடியாது என்று சொல்லிவிட்டாள். மகேஷ்க்கு ஆத்திரம் தாழ முடியவில்லை. நான் ஒழுங்கா இருக்கிறவனை இவ மாத்திடுவா போல இருக்கு. இதை விட வேற யாரும் என்னை இப்படி அவமானப்படுத்த முடியுமா? உன்கிட்ட வாயிலேயே பேசக்கூடாது, நேரடியா ஆக்ஷன் தான். அப்பதான் நீ சரிப்படுவ. நீ அந்த மாதிரி நடந்துகிட்டா யார்தான் உன் கூட வருவா? அவளை சந்தேகம் வேற படுற. மகேஷ் காயத்ரியிடம் எதுவும் பேசுவதில்லை. காயத்ரிக்கு ஊருக்கு போய்விடலாம் என்று இருந்தது. வீட்டை விட்டு போய் என்றவனுடன் எப்படி இருக்க முடியும்? நீ என் மனைவி இல்லை, அவ மட்டும்தான் என் மனதில். உனக்கு என்ன தகுதி இருக்கு என்றவனிடம் இனி இருக்கலாமா? லதாவிற்கு இப்போது குணமாகிவிட்டது. காயத்ரி அவளிடம் நான் ஊருக்கு போகிறேன் என்றாள். காயத்ரி, அவசரப்படாதே. நீ ஊருக்கு போய் அங்கேயே இருந்துட முடியுமா? யோசிச்சு பார், அவன் திருந்திட்டான், இப்போ குடிக்கிறதில்லை என்றாள். நான் நம்பவில்லை என்றாள். நம்பிக்கைதான் வாழ்க்கை காயத்ரி, அதுவும் தாம்பத்தியத்துக்கு நம்பிக்கைதான் அஸ்திவாரமே. அது உங்க பிள்ளையிடம் இருக்கா? அப்போது மகேஷ் காரை விட்டிறங்கி 4:08 மடமடவென உள்ளே வந்தான். மகேஷ், காப்பி குடித்து விட்டு போய் என்றாள் லதா. எனக்கு வேலை இருக்கு என்று கையில் வைத்திருந்த ஃபைலை காட்டினான். இரவும் அவன் சாப்பிட கீழே வரவே இல்லை. லதா போன் பண்ணி சாப்பிடவா என்றாள். நான் பாதியில் வர முடியாது, அவளை வந்து ஊட்டிவிட சொல்லுங்கள் என்றான். லதா கிண்ணத்தில் சாதம் பிசைந்து ஸ்பூன் போட்டு பிரியாவிடம் கொடுத்தாள். இதை மகேஷிடம் கொடு என்று காயத்ரி தயங்கினாள். வேலை பார்த்தால் அவன் சாப்பிட மாட்டான், நாம் தான் கவனிக்கணும், அவன் சாப்பிடாமல் இருக்கட்டுமா என்றாள். காயத்ரி வாங்கி கொண்டு மேலே போனாள். ஆபீஸ் அறையில் இருந்தான். காயத்ரி சாப்பிடுங்கள் என்றாள் பட்டு குரலில். நீ ஊட்டிவிட்டால்தான் சாப்பிடுவேன், இல்லை என்றால் எனக்கு வேண்டாம். காலையிலிருந்து நான் சாப்பிடவில்லை என்று உனக்கு தெரியும். இவனோடு இது ஒரு தொல்லையாக போச்சு. சின்ன பிள்ளையாட்டம் அடம் பண்ணுவது. பேசாமல் வைத்துவிட்டு போகவும் மனமில்லை, ஊட்டிவிடவும் முடியவில்லை. இவன் ஏன் என்னை இப்படி அலைக்கழிக்கிறான்? அவனை பார்த்தாலோ நினைத்தாலோ இதயம் அதிர்ந்தது. அவன் அணைப்புக்காக உடம்பு ஏங்கியது. காயத்ரி நடுங்கினாள். இது என்ன நினைப்பு இந்த நேரத்தில்? உனக்கு இஷ்டம் இல்லை என்றால் நீ சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு போகலாம் என்றான் கராராக. அவன் சாப்பிடாமல் எடுத்து போகவும் மனமில்லை. லதா கேட்டால் என்ன சொல்வது? ஊட்டிவிடச் சொன்னார், நான் முடியாது என்று கொண்டு வந்து விட்டேன் என்றார். மெதுவாக அவன் அருகில் போய் சாதத்தை எடுத்து அவனுக்கு ஊட்டினாள். அவள் கை நடுங்கியது. அவன் சாப்பிட்டு கொண்டே ஃபைலை பார்த்தான். அவனை ஓரக்கண்ணால் பார்த்த காயத்ரி, ஏன், நல்லாவே என்னை நேராவே பார்க்கலாமே என்றான். திடுக்கிட்டு பார்வையை தலைத்து கொண்டாள். ஊருக்கு போகணும் என்று சொன்னாயாமே? ஆம் என்றாள். ஏன், நான் எதுக்காக இங்கே இருக்கணும்? எனக்காக. அவள் திகைப்பின் உச்சிக்கே போனாள். நீங்க தான் என்ன விரும்பலையே, நான் உங்கள் மனைவி இல்லை என்று சொன்னீங்களே, அது அப்போ. கண்ணடித்தான். வாயில சொல்றதெல்லாம் உண்மையாயிடுமா? நீ என்ன நினைக்கிற? என் மனைவி என்றுதானே நீங்க சொன்னீங்க. அவள்தான் என் மனைவின்னு. மகேஷ் ஃபைலை மூடி வைத்துவிட்டு ஊஞ்சலில் வந்தமர்ந்தான். காயத்ரியை கூப்பிட்டு பக்கத்தில் உட்காரச் சொன்னான். அவள் தயங்கியபடி உட்கார்ந்தாள். சிறிது மௌனத்திற்கு பிறகு மகேஷ், காயத்ரி, நான் சொல்வதை கவனமாக கேள் என்றான். காயத்ரி அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அன்று வந்தாளே மோனிஷா, அவளைத்தான் நான் முதலில் கல்யாணம் பண்ணிக்கொண்டேன். காயத்ரி அதிர்ச்சியுட்டு ஊஞ்சலில் இருந்து குதித்தாள். மகேஷ் திகைத்தான். என்ன காயத்ரி, இவ்வளவு அதிர்ச்சி அடையிற? காயத்ரிக்கு கண் கலங்கி நீர் வடிந்தது. இவனுக்கு ஏற்கனவே கல்யாணமாகிவிட்டதா? பிறகு நாம் ஏன், என்னை எதற்காக கல்யாணம் பண்ணிக்கொண்டான்? அவளுக்கு அதிர்ச்சியில் வார்த்தை வரவில்லை.
உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணமாகிவிட்டதா? ஆமாம். ஏன், உனக்கு தெரியாதா? தெரியாது என்று தலையசைத்தாள். கண்களில் நீர் வழிந்தது. மகேஷ்க்கு ஒன்றும் புரியவில்லை, என்ன சொல்வது என்று. அவனே நினைக்கவில்லை இவளுக்கு தெரியாது என்று. காயத்ரி என்று கையை பிடித்தான். அவள் வெடுக்கென கையை உருவிக்கொண்டாள். அவளுக்கு நெஞ்சமெல்லாம் கொதித்தது. ஏற்கனவே கல்யாணமானவன் மீண்டும் என்னை கல்யாணம் பண்ணிக்கொண்டு எவ்வளவு திமிர் இருக்கணும்? ஏழை என்றால் அவ்வளவு இலக்காரமா? அவளையும் கல்யாணம் பண்ணிக்கொண்டு ஏன் என்னையும் பண்ணிக்கொண்டீங்க? அதோடு விட்டீங்களா? ஊரில் எத்தனை பெண்கள்! இப்படி ஒழுக்கம் கெட்டு அலைபவருக்கு எதற்கு மனைவி பணம் கொடுக்காமல் படுக்கைக்கு வரவா? அவளை அடிக்கு கை ஓங்கினான். அவள் சீறினாள். இனிமேல் உங்கள் கை என் மேல் படக்கூடாது. நீங்கள் ஆண் பிள்ளைதானே? என்னடி ரொம்ப பேசுற? அண்ணா, மம்மி என்று கீழே குரல் கொடுத்தான். அவர்கள் வேகமாக மேலே வந்தனர். மகேஷ் அவர்களிடம், இவளிடம் எனக்கு ஏற்கனவே கல்யாணமானதை பற்றி சொல்லவில்லையா? வார்த்தை அனலாக வெளிவந்தது. சுந்தர் திகைத்தான். இது என்ன புதுக்கதை? இவள் அப்பா சித்திக்கு தெரியும். அவர்களிடம் சொல்லித்தான் பெண் கேட்டேன். நான் காயத்ரியிடம் சொல்லவில்லை. அவர்கள் சொல்லியிருப்பார்கள் என்று நினைத்தேன். ஏண்டி, உன் அப்பா சித்தி சொல்லாததற்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? நீ அவர்களிடம் கேட்க வேண்டிய கேள்வி நீ என்ன கேட்கிற? காயத்ரி விழித்தாள். கோபத்தில் உதடு துடித்தது. கண்ணம் சிவந்து மூக்கு வெடித்தது. சுந்தர் அவளிடம், காயத்ரி, ஏமா உன்னிடம் சொல்லவில்லையா என்றான். என்னிடம் அவர்கள் எதுவும், ஏன் உனக்கு கல்யாணம் என்று கூட சொல்லவில்லை. கல்யாணத்திற்கு முதல் நாள் உனக்கு கல்யாணம் என்றார்கள். எனக்கு திகைப்பை விட பயமாக இருந்தது. சித்தி என்ன சொல்கிறார்கள் என்று எனக்கு புரியவில்லை. நான் என்ன சித்தி சொல்றீங்க? இப்ப எனக்கு கல்யாணம் வேண்டாம், படிக்கணும் என்றேன். அதற்கு உன் இஷ்டத்திற்கு எல்லாம் ஆட முடியாது. கல்யாணம் செய்வதென்றால் இங்கு இரு, இல்லாவிட்டால் வீட்டை விட்டு போ. நாளை மாப்பிள்ளை வீட்டிலிருந்து வந்தால் அவள் யார் கூடவோ ஓடிப்போய் விட்டாள் என்று சொல்லிவிடுகிறோம் என்றாள். அன்று முழுவதும் எனக்கு தண்ணீர் கூட தரவில்லை. வீட்டுக்கு விட்டு போ என்றால் எங்கு போவேன்? எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்கள் கூட கிடையாது. அப்படியே போனாலும் எத்தனை நாள் தங்க முடியும்? எனக்கு படிப்பும் இல்லை. என்ன வேலை பார்க்க முடியும்? ஒரு நாள் பசியையே என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. இதுக்கெல்லாம் பயந்துதான் நான் பேசாமல் இருந்து விட்டேன். கல்யாணம் முடியும் வரை யார் மாப்பிள்ளை, எந்த ஊர், என்ன செய்கிறார் என்று எனக்கு எதுவும் தெரியாது. எல்லோரும் சேர்ந்து என்னை ஏமாற்றி இருக்கீங்க. எனக்கு அம்மா இல்லை. நான் இதுவரை யாரிடமும் அன்பை அனுபவித்ததே இல்லை. எனக்கு கேட்க யாரும் இல்லை என்ற நினைப்பில்தானே நீங்க இப்படி பண்ணீங்க. அடித்தாலும் கேட்க யாரும் இல்லாத அனாதை. நாம் என்ன தப்பி பண்ணினாலும் இவளுக்கு கேட்க யார் இருக்கா? இவளும் கேட்க முடியாது. கேள்வி கேட்பதற்கும் கூட வசதி வேண்டுமே. இதே வசதியுள்ள வீட்டு பெண், படித்தவள் என்று வந்திருந்தால் இப்படி நடப்பீங்களா? அவர்கள்தான் உங்களை சும்மா விடுவாங்களா? நான் ஏழைதான், யாருமில்லாத அனாதைதான். ஆனால் எனக்கும் தன்மானம் இருக்கு, சுய கௌரவம் இருக்கு. அதில் ஆசை, பாசம், எதிர்பார்ப்பு, கோபம் அத்தனையும் இருக்கு. ஏன் என்றால் நானும் ஒரு மருது பிறவிதான். இத்தனை மாதங்களில் ஒரு நாளாவது வந்தை பார்த்தீங்களா? என்மேல் சந்தேகப்பட்டு போய் என்று விரட்டி விட்டீங்க. உன்மேல் சந்தேகப்பட்டு நான் போக சொல்லவில்லை. என் கோபம் எல்லை மீறியது. எங்கே நீ இங்கேயே இருந்தால் உன்னை அடித்து கொன்றாலும் கொன்று விடுவேன் என்றுதான் போகச் சொன்னேன். கொன்று போடும் அளவிற்கு அப்படி என்ன கோபம்? உன்மீது வந்த கோபம் அல்ல, அது ஏதோ நினைப்பு, அதுதான். மகேஷ் இவ்வளவு பொறுமையாக இருப்பது அவனுக்கே ஆச்சரியமாக இருந்தது. அவனுக்கும் அவளை விட்டு பிரிந்தது எவ்வளவு வேதனையாக இருந்தது. அவன் தவித்த தவிப்பு அவனுக்குத்தான் தெரியும். அவளை இனி அடிக்கக்கூடாது, அன்பை அவள் மேல் கொட்ட வேண்டும். அவன் அப்படி அடித்தும் அவன் அணைத்தாள் அப்படியே அவனுள் புதைந்து விடுவாள். காயத்ரி, நான் இனி இங்கு இருக்க மாட்டேன், என் வீட்டுக்கு போறேன் என்றாள். உன் வீடு எது என்றான். உன் வீட்டில் உன் சித்தி உனக்கு சும்மாவா சாப்பாடு போட்டாங்க? மாதா மாதம் பணம் வாங்கி கொண்டுதான். நீ போனால் நாங்கள் பணம் தரமாட்டோம். பிறகு எப்படி உன்னை வீட்டில் சேர்ப்பாங்க? எங்களிடம் பணம் வாங்கி கொண்டுதான் உன்னை கல்யாணமே செய்து கொடுத்திருக்காங்க. அதனால் நான் சொல்வதைத்தான் நீ கேட்கணும் என்றான். அவள் வார்த்தைகள் சுரீர் என்று குத்தியதால் நிமிர்ந்தாள். அப்படி போவதென்றால் பணத்தை கொடுத்து விட்டு போய் என்றான். அவள் உடல் குலுங்கியது. தன்னால் பணம் கொடுக்க முடியாது என்றுதானே இப்படி பிளாக்மெயில் பண்ணுகிறான். நீ ரோசக்காரி என்று எனக்கு தெரியும். அதனால் பணத்தை கொடுக்காமல் நீ போக மாட்டாய் என்று நினைக்கிறேன். அவளை சீண்டி விட்டான். அவளுக்கு கோபத்தில் உதடு துடித்தது. பதில் பேச முடியவில்லை. சரி, நான் போகல என்றாள். இது அவளுக்கே அதிர்ச்சியாக இருந்தது. தன்வாய்தான் அப்படி சொன்னதை தவிர மனம் அதை ஏற்கவில்லை. அவன் அப்படி சொன்னதும் சரி, நான் போகவில்லை என்று சொல்லிவிட்டேனே, மனம் நிம்மதியடைந்தது. நாம் போக வேண்டியது இல்லை, இவனை இனி பிரிய வேண்டாம். ஆனால் மனம் உறுத்தியது. எதனால் என்னை கல்யாணம் பண்ணி கொண்டான்? இரவு சாப்பிடாமல் படுத்துக்கொண்டான். மகேஷ் சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு மேலே வந்தான். காயத்ரி, எழுந்திரு, சாப்பிடவா என்றான். எனக்கு வேண்டாம், பசி இல்லை. எனக்கு பசிக்கிறதே. பசிச்சா நீங்க சாப்பிடுங்க.
நீ சாப்பிடாம நான் சாப்பிட மாட்டேன். ரொம்ப அக்கறைதான். எத்தனை நாள் சாப்பிடாம இருந்தேன். அப்ப கூட என்னை எப்படி அடிச்சீங்க? இப்ப என்ன ரொம்ப பாசம் வலியுது? முடிந்து போனதை பத்தி இப்ப என்ன? எனக்கு இன்னும் முடியல. என்ன முடியல? முதலில் எழுந்து சாப்பிடவா என்று அவளை தூக்கினான். அவள் திமிரிக்கொண்டு, விடுங்க, நீங்க என்ன தொடாதீங்க என்றாள். அவள் திமிரியதில் அவன் தடுமாறி விழுவது போல் அவள் மீதே விழுந்தான். விழுந்தவன் அவளை அப்படியே கட்டியணைத்து அவள் முகமெங்கும் முத்தமிட்டான். அந்த மென்மையான முத்தத்திலும் அணைப்பிலும் மெய்மறந்து அவனிடம் தன்னை இழக்கத் தொடங்கினாள். அவனிடம் எந்த எதிர்ப்பும் காட்டாமல் அவன் இழுத்த இழுப்புக்கெல்லாம் வளைந்து கொடுத்தாள். அவளும் தன் கைகளை மாலையாக்கி அவன் கழுத்தில் போட்டு அவனை அருகில் இழுத்து அவன் கன்னத்தில் தன் உதடுகளை பதித்தாள். மெல்ல மெல்ல தங்களை மறந்தனர். இத்தனை மாத பிரிவு அவர்களை தவிக்க வைத்தது, அவஸ்தையை தந்தது. அவள் அத்தனையும் மறந்தாள். அவன் கைகளில் மாலையாக தவழ்ந்தாள். மகேஷும் அவள் தழுவலில் மயங்கினான். தங்களை மறந்து இருவரும் சொர்க்கத்துக்கே சென்றனர். சொர்க்கம் என்கிறார்களே, அங்கு இதுபோல் இருக்குமா? காயத்ரியின் உடம்பு பரவசவத்தால் கிளுகிழுத்தது. அவனும் இந்த மாதிரி சுயநனைவுடன் இதுவரை பிரியாவை தொட்டதில்லை. எப்போதும் ஒரு மயக்கம், ஒரு வெறி. இன்றுதான் தன்னை உணர்ந்தான். களைத்து அயர்ந்து படுத்திருந்த மனைவியின் உதட்டில் தன் உதட்டை பதித்தான். அவன் உதடு சூடாக இருந்தது. அவளை பார்த்து கண் சிமிட்டினான். அவளுக்கு வெட்கத்தில் முகம் சிக்கச் சிவந்தது. அவள் கன்னத்தை உதட்டை வருடினான். அது அவளுக்கு அவஸ்தையை தர வேகமாக அவனை கட்டி அணைத்தாள். அவன் வேகத்துக்கு அவளும் ஈடு கொடுத்தாள். இருவருக்கும் எழுந்திருக்கவே மனமில்லை. இருவருக்கும் நல்ல பசி. காயத்ரி, சாப்பிடலாமா என்றான் மகேஷ். காயத்ரி எழுந்து சாப்பாட்டை எடுத்து வைத்தாள். ஒரு பிளேட் தான் எடுத்து வந்திருந்தான். முதலில் நீங்க சாப்பிடுங்க, பிறகு நான் சாப்பிடுகிறேன் என்றான். இல்லை, இருவரும் சாப்பிடலாம் வா என்றான். இருவரும் ஒரே பிளேட்டில் ஒருவருக்கொருவர் ஊட்டிக்கொண்டும் மற்றொரு கை சேட்டை பண்ணிக்கொண்டும் சாப்பிட்டு முடித்தனர். அவள் நினைத்ததென்ன, இப்போ நடந்ததென்ன? அவனை இனி தொடக்கூடாது என்று நினைத்தாள். இதுவரை அவன் சரியான விளக்கம் தரவில்லை என்று எண்ணினாள். அவளின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தவன், என்ன காயத்ரி, என்ன கேட்கணும்? என் முதல் கல்யாணத்தை பத்திதானே, நானே சொல்றேன் என்றான். வா என்று பால்கனியில் இருக்கும் ஊஞ்சலில் அமர்ந்து அவளையும் தன் பக்கத்தில் உட்கார வைத்து அவள் கையை எடுத்து தன் கைக்குள் வைத்துக் கொண்டு யோசித்துக் கொண்டிருந்தான். காயத்ரி பேசாமல் அமர்ந்திருந்தாள். அவனே தொடங்கட்டும் என்று. காயத்ரி, முதலில் நீ என்னை நம்ப வேண்டும். அப்பதான் நான் சொல்வதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியும். நானும் மோனிஷாவும் காதலித்து கல்யாணம் செய்து கொண்டோம். ட்ரெயின்ல சந்தித்துக் கொண்டோம். ட்ரெயினும் மூவானதும் ஓடி வந்து ஏறினாள். கால்வலிக்கு கீழே விழப்போனாள். நான் படியில் நின்றேன். அப்போது அவள் கைப்பிடித்து தூக்கிவிட்டேன். என் மீது பூமாலை போல் நிலை தடுமாறி மேலே விழுந்தாள். திடீரென்று என் மீது விழுந்ததால் நானும் தடுமாறிவிட்டேன். 2 நாள் பயணத்தில் அவள் சிரிக்க சிரிக்க பேசினாள். நானும் என்னை மறந்து ரசித்தேன். என் வாழ்க்கையே சிரிக்கப் போகுது என்று தெரியாமல் ஒரு பெருமூச்சு அவனிடம் இருந்து வெளிவந்தது. இருவரும் அன்றே மனம் திறந்து பேசினோம். இருவரும் விரும்புவதே. அவள் அட்ரஸை கொடுத்தாள். நானும் என் விசிட்டிங் கார்டை கொடுத்தேன். இருவரும் சென்னை என்பதால் தினமும் சந்தித்துக் கொண்டோம். என் அண்ணன் அண்ணியிடம் சொன்னேன். அவர்களுக்கு அவளை பிடிக்கவில்லை. என் பிடிவாதம்தான் உனக்கு தெரியுமே. கடைசியில் என் பிடிவாதமே வென்றது. அவள் யாரையும் மதிக்க மாட்டாள். அவள் வீட்டிற்கு நான் சென்றதே இல்லை. அவள் வீட்டை விட்டு வந்து விட்டாள். அவள் வீட்டில் போய் அண்ணன் அண்ணி பேசினர். அவர்கள் வீட்டில் இவளை பற்றி நல்ல அபிப்பிராயம் இல்லை. அவர்கள் கல்யாணத்துக்கு வந்துவிட்டு மண்டபத்தோடு போய்விட்டார்கள். எதற்கும் ஒரு அளவு எல்லை இருக்குதில்ல, அதை அவள் மீறினாள். சொல்லவே எனக்கு கூசுது. அவன் உடல் விரைத்தது. பணம் பணம் என்று தினமும் கேட்பாள். தினமும் வெளியே கிளம்பி விடுவாள். இரவு விழித்திருந்து பகலிலும் எனக்கு ஓய்வில்லை. அதை பற்றி அவள் களைப்படமாட்டாள். அப்படியிருந்தும் அவள் திருப்தி அடையவில்லை என்று எனக்கு இப்போதான் தெரிகிறது. நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன். உனக்கு பிடிக்குது என்றால் இந்த அறைக்குள் மட்டும் போட்டுக்கொள். நான் பார்த்து ரசிக்கிறேன். வெளியே போட்டுக்கொண்டு போகாதே என்றேன். ஆபீஸ் போகாதீங்க, என் கூடவே இருங்க அப்படின்னு சொல்லுவா. எனக்கு கோபம் வந்தது. அதை அடக்கி கொண்டு ஆபீஸ் போய்விட்டேன். இப்படியே சின்ன சின்ன பிரச்சனைகள் எங்களுக்குள் எழ ஆரம்பித்தன. இரவில் மட்டும் அப்படி குலைவாள். என் அன்பை புரிந்து கொள்ளாமல் அவள் அழகாள் என்னை அடிமைப்படுத்தினாள். நான் 1 வார வேலையை 4 நாட்களில் அவசரமாக முடித்துக் கொண்டு வந்தேன். வரும்போது அப்படி சொன்னாலே, நாமும் முகத்தில் அடித்தது போது பதில் சொல்லிவிட்டோமே என்று என் மீது எத்தனை அன்பு இருந்தால் அவள் தன்னுடன் இருக்க சொல்வாள் என்று நினைத்து அவசரமாக ஓடி வந்தேன். நான் இரவு வரும்போது 1 மணி இருக்கும். இவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் வீட்டுக்கே கூட்டி வந்து தண்ணி அடித்துவிட்டு என் படுக்கையிலேயே என்று திணறினான், கண்களை இறுக மூடிக்கொண்டு. அவன் தவிப்பு அடங்க சில நிமிடங்கள் ஆயின. இன்றே இப்படி தவிக்கிறானே, அன்று அந்த நிலைமையில் அவளை பார்த்தபோது எப்படி துடித்திருப்பான். எந்த ஒரு ஆணுக்கும் இந்த நிலைமை வரக்கூடாது என கொதித்தது.
என் அறையில் அத்தனை பேரும் எனக்கு தலையையே சுற்றிற்று. அவன் சிறிது மூச்செடுத்துக் கொண்டான். காயத்ரியும் கண் கலங்கினாள். அதை பார்த்த அவன் அவளை அணைத்துக் கொண்டான். நான் உடனே டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணினேன். அவள் முடியாது என்று சொன்னாள். எப்படியோ மிரட்டி கையெழுத்து வாங்கிவிட்டேன். இருந்தாலும் சொந்தங்கள், உறவுக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ், அக்கம் பக்கம் உள்ளவர்கள் எல்லாம் விசாரிக்க ஆரம்பித்தனர். என்னால் அன்று நடந்ததை மறக்க முடியவில்லை. நான் என்னை மறக்க, கவலையை மறக்க குடிக்க ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாய் அதற்கு அடிமையும் ஆகிவிட்டேன். அதன் பிறகுதான் உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வைத்தனர். நீ சொன்னது போல் நான் கல்யாணம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன். அண்ணன் பிடிவாதமாக உன்னை இப்படியே விட்டால் உன் உயிருக்கு ஆபத்து. உனக்குன்னு ஒருத்தி இருந்தா நீ நேரத்திற்கு வீட்டிற்கு வருவ, பொறுப்பு வரும், இனி குடிக்காதே என்று செய்து வைத்து விட்டனர். உன்னிடமும் மென்மையாக நடந்து கொண்டால் நீயும் அவள் போல் சாரிடா கண்ணா. என் நிலைமை அன்று அப்படி. உன்னை தப்பாக நினைத்து விட்டேன் கண்மணி. என்னை மன்னிப்பாயாடா என் செல்லமே என்றான். அவன் கொஞ்சலில் அவள் உருகி போனாள். உன்னை எப்படியெல்லாம் அடித்தேன். அவளை நினைத்து உன்னை அவளை இது மாதிரி கண்டிக்காமல் விட்டதுதான் காரணமோ? அவள் தப்பு பண்ண நானும் அதற்கு உடந்தையோ என்று என் மனம் துடியாய் துடிக்கும். அதான் சிறு தப்பு என்றாலும் உனக்கு அப்படி தண்டனை கொடுத்தேன். நான் சொல்வது புரியுதாடா? என்னை புரிந்து கொண்டாயாடா? நீ என்னை விட்டு போனதும் நம் படுக்கையில் எத்தனை நாள் கண்ணீர் விட்டேன் தெரியுமா? உன்னை என்னால் மறக்க முடியவில்லை. நான் வீட்டிற்கு வந்ததும் கூப்பிட்டு வம்பெழுப்பேனே, ஏன் தெரியுமா? உன்னோடு பேச நீதான் என் கூட பேசவே மாட்டாயே. காயத்ரி ஏதோ கேட்க வாய் திறந்தாள். தப்பாக எடுத்துக்கொள்வானோ என்று பேசாமல் இருந்தாள். சொல்லுடா, என்ன கேட்கணும்? இனிமே நமக்குள் ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது என்றான். இருந்தாலும் அவள் தயங்கினாள். சொல் என்றான். என்னை எதற்காக அடிச்சீங்க? அது உன்னிடம் அவள் வந்து போ என்றதும் பயந்து கொண்டு இறங்கினாயே, அப்போது என்ன நிலைமையில் நீ இருந்தாய்? அவள் பெட்ஷீட்டை வேற பிடித்து இழுத்தா. நீ கத்துற, அவளை விரட்ட வேண்டியதுதானே என்று முறுவளித்தான். நான் எப்படி? அவள் யாரென்றே தெரியாதே. அன்று நீ இரவு எழுந்திருக்க முடியாமல் பால் குடித்தாயே, அப்போ என் மனம் சுட்டது. அண்ணியிடம் கேட்டேன், உனக்கு அபாஷன் ஆகிவிட்டது என்று. மனம் ரொம்ப வலித்தது. என் குழந்தை உன் வயிற்றில் இப்போ இருந்தா அது பிறந்திருக்கும். உன் வீடு அப்படி என்று எனக்கு தெரியாது காயத்ரி. நீயும் போய் கொஞ்ச நாள் இருந்துவிட்டு வரட்டும் என்றுதான் அப்படி சொன்னேன். அதை உன்னிடம் சொல்ல என் ஈகோ இடம் கொடுக்கவில்லை. நீங்கள் அவள் மட்டும்தான் என் மனைவி என்று சொல்வீங்க. உனக்கு கோபம் வரட்டும் என்றுதான். அப்பவாவது நீயாக வந்து என்னிடம் பேச மாட்டாயா? உன் தேவைகளை என்னிடம் சொல்ல மாட்டாயா என்றுதான் அப்படி சொன்னேன். அவளை அந்த நிமிஷமே மனதிலிருந்து தூக்கி எறிந்து விட்டேன். உனக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா இன்னும்? இல்லை என்று தலையசைத்தாள். அவளை தன் மடி மீது படுக்க வைத்துக் கொண்டு ஊஞ்சலை மெதுவாக ஆட்டினான். அவள் முகத்தில் புன்னகை அரும்பியது. என்ன என்றான். தான் அன்று நினைத்ததை சொன்னாள். இப்படி படுக்க வேண்டும் என்று கனவு கண்டதை. என் செல்லமே என்று அவள் முகம் நோக்கி குனிந்தான். காதல் கதை முற்றும்.